ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை க்ளீன் பண்ண வருத்தப்பட்டுட்டு நம்ம அதிகமாக அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. அதை க்ளீன் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி. வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவோட மடலை எடுத்துட்டு அந்த பூவெல்லாம் தனியாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையால் அழுத்தும் போது நடுசில் உள்ள அந்த திக்கான பார்ட்டும் ஈஸியாக வந்துடும். கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டும் ஈஸியாக வந்துடும். இந்த ரெண்டு பார்ட்டும் தான் வாழைப்பூக்கு அந்த பொரியலுக்கு கசப்பு கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்துடணும். ஒரு பவுலில் உப்பு, மஞ்சத்தூள், தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வாழைப்பூ நம்ம எவ்வளோ வாழைப்பூ எடுத்துருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வாழைப்பூவை மஞ்சத்தூள், உப்பு, தயிர் கலந்து அந்த மிக்ஸில் போட்டு ஒரு அரை மணிக்கூர் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வாழைப்பூ கருத்து போகாது, பொரியலில் கசப்பும் தெரியாது. 2 டீஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில துவரம்பருப்பு வேக கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கும்போது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. உப்பு வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம அதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சில வாழைப்பூ ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த வாழைப்பூ தண்ணியை நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டு வெறும் வாழைப்பூவை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அப்படியே சேர்க்குறேன். பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். பொரியல் பண்ண அதே கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கலர் மாறணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சிட்டு இப்போ இதை பொரியலில் மாற்றிக்கோங்க. வாழைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.